ஒருநாள் குரு ஒருவர் தன்னுடைய சீடனுக்கு பாடங்களை கற்பித்துக் கொண்டிருந்தார். அப்போது அந்த சீடன் குருவிடம் கேட்டான், நல்லதை படைத்த ஆண்டவன்தானே கெட்டதையும் படைத்துள்ளான். அதனால் நல்லதை ஏற்பது போல கெட்டதையும் நாம் ஏற்கத்தானே வேண்டும் என்றான். அதற்கு குரு சிரித்துக்கொண்டே, அது அவரவர் விருப்பம் என்றார். மதிய உணவு வேளை வந்தது. அப்போது அந்த சீடன் தனக்கு கொடுக்கப்பட்ட உணவை பார்த்து அதிர்ந்து போனான். ஒரு கிண்ணத்தில் பாலும் மறு கிண்ணத்தில் பசுமாட்டின் சாணமும் வைக்கப்பட்டிருந்தது. குருவை ஆச்சரியத்துடன் பார்த்தான். குரு மெல்லிய சிரிப்புடன் அவனிடம் சொன்னார், பால் சாணம் இரண்டுமே பசுமாட்டில் இருந்துதானே வருகின்றது. பாலை ஏற்றுக்கொள்ளும் போது சாணியை மற்றும் ஏற்றுக்கொள்ளக் கூடாதா என்ன என்று கேட்டார். சீடன் அதிர்ந்து போய் கவனித்தான். குரு தொடர்ந்து கூறினார், பால் போன்ற நல்ல விஷயங்கள் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு. அதனை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம். சாணியை பாலில் இருந்து விலக்கி மண்ணில் புதைத்து உரமாக்குவது போல் தீய எண்ணங்களையும் விலக்கி அதை புதைத்து அது தரும் பாடத்தை வாழ்விற்கு உரமாக்கி உயரும் வல்லமையை நாம் கற்க வேண்டும் என்றார். சீடன் வாழ்வில் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டான். இதுபோன்ற நிறைய குட்டி குட்டி கதைகளை கேட்பதற்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.